பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் பட்டர் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம வீட்டிலே செய்யப்போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். அடுப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 400 கிராம். இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே அடுப்பை வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்ல கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி இருக்கணும். இப்படி தோல் உரிச்சா நல்லா உரியணும். அப்போ தான் நமக்கு நல்லா கலர் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறணுன்னா நம்ம தோல்லாம் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு இப்போ நல்லா அரைக்க போகிறோம். என்னடா பீனட் பட்டர்னு சொன்னாங்களே, பட்டர் போடலேன்னு பார்க்காதீங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். அதான் கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கல்லெண்ணெய். அதையும் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பசங்களுக்கு ப்ரெட்டு கூட வச்சு கொடுக்கலாம். அப்புறம் ஸ்மூதி போடும்போது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கிறதுக்கு பதில் நம்ம வீட்டிலேயே ஒரு 15 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது, வெளியே வச்சுருந்தா. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம ஊர் சமையலை பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.